பண்ணை ஃபார்மர் தொழில் தொடங்குவதற்கு நீங்கள் முதலில் எந்த வகை பண்ணை தொடங்க விரும்புகிறீர்கள் என்பதை தீர்மானிக்க வேண்டும். பண்ணை தொழில் பல வகைகள் உள்ளன. பண்ணை தொழில் வகைகள்: விலங்கு வளர்ப்பு, கோழி பண்ணை, முட்டை, இறைச்சி, ஆடு, செம்மறி ஆடு வளர்ப்பு, பசு, எருமை பால் பண்ணை, மீன் பண்ணை, வாத்து, காடை வளர்ப்பு, வேளாண்மை, காய்கறி பண்ணை, பழத்தோட்டம், மசாலா பயிர், மிளகு, ஏலக்காய், மஞ்சள், மலர் தோட்டம், மிக்ஸ்ட் பண்ணை, விலங்கும் பயிரும் இணைத்து. 2. ஆரம்ப திட்டமிடல். 1. நிலம். உங்களிடம் இருக்கும் நிலத்தின் அளவையும் தண்ணீர் வசதியையும் பரிசீலிக்கவும். 2. முதலீடு. தொடங்க எவ்வளவு பணம் தேவைப்படும்? இயந்திரங்கள், விலங்குகள், விதைகள், கட்டிடங்கள், ஊழியர்கள் என செலவுகளை கணக்கிடவும். 3. வசதிகள்: குடிநீர், மின்சாரம், போக்குவரத்து, சேமிப்பிடம். 3. சந்தை ஆய்வு. உற்பத்தியை எங்கு விற்கலாம்? விலை நிலவரம் என்ன? 5. அனுமதிகள். அரசு திட்டங்கள், சப்சிடி, லைசன்ஸ் தேவைப்பட்டால் பெறுதல். முன்னாடின் தொடங்கும் படிகள். பயிற்சி பெறுதல், வேளாண் பல்கலைக்கழகம் அல்லது அரசு பண்ணை மையங்களில். சிறிய அளவில் தொடங்கு. முதல் ஆண்டு குறைந்த முதலீட்டில் செய்து அனுபவம் பெறவும். பொருத்தமான தொழில்நுட்பம்: ட்ரிப் இரிகேஷன், ஹைட்ரோபோனிக்ஸ், இயற்கை விவசாயம் போன்ற முறைகள் பயன்படுத்தலாம். சந்தை இணைப்பு: ஹோட்டல்கள், சூப்பர் மார்க்கெட்டுகள், ஆன்லைன் விற்பனை. 4. கூடுதல் லாபம் ஈட்டும் யோசனைகள். பண்ணை சுற்றுலா, ஃபார்ம் டூரிசம். பண்ணை பொருட்கள் நேரடி விற்பனை. பண்ணை அடிப்படையிலான ப்ராசஸிங், உலர்பழம், கோழி வளர்ப்பு, போல்ட்ரி ஃபார்மிங் என்பது குறைந்த முதலீட்டில் நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு வேளாண் தொழில். இதை சிறிய அளவிலும் பெரிய அளவிலும் தொடங்கலாம். இங்கே முழு வழிகாட்டி கொடுக்கிறேன். 1. கோழி வகைகள்: பிராய்லர், இறைச்சி உற்பத்திக்காக 40-45 நாட்களில் விற்பனைக்கு தயாராகும். லேயர், முட்டை உற்பத்திக்காக 17-20 வாரங்களில் முட்டையிடை தொடங்கும். நாட்டுக்கோழி: சுவை, ஆரோக்கியம் மற்றும் அதிக விலை கிடைக்கும். 2. இடம் மற்றும் கூடம் அமைத்தல். காற்றோட்டம் மற்றும் வெளிச்சம் சரியாக இருக்க வேண்டும். தரையில் சாணம், துர்நாற்றம் அடையாமல் சுத்தமாக வைத்தல். ஒவ்வொரு கோழிக்கும் 1-1.5 சதுர அடி இடம் தேவை. மழை, வெயில், குளிர் ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பான கூரை. 3. தீவனம். பிராய்லர் அதிக புரதம், 20 உள்ள தீவனம். லேயர் முட்டை உற்பத்திக்கு கல்சியம் மற்றும் புரதம். வீட்டிலேயே செய்ய: மக்காச்சோளம், சோயாபீன், மீன் மாவு, பால் பொடி, விட்டமின் கலவை. 4. நீர். எப்போதும் சுத்தமான குடிநீர். சூடான காலங்களில் நீரில் விட்டமின், மினரல் கலவை. 5. நோய் தடுப்பு. தடுப்பூசி அட்டவணை பின்பற்ற வேண்டும். ND, IBD, மேரெக்ஸ் போன்றவை. வாரம் ஒரு முறை கூடம் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்தல். 6. சந்தை மற்றும் விற்பனை. பிராய்லர் 40-45 நாட்களில் விற்பனை. லேயர் முட்டைகளை தினசரி விற்பனை. நாட்டுக்கோழி பண்டிகை காலங்களில் அதிக விலை. 7. முதலீடு என் லாபம். சிறிய அளவுக்கு 100 பிராய்லர் கோழி, $25,000 முதலீடு. 45 நாட்களில் வருமானம். செலவுகளை கழித்து பார்க்கலாம். காடை வளர்ப்பு, குயல் ஃபார்மிங். முழுமையான வழிகாட்டுதல். இப்போதான் நம்ம சேனல் பார்க்குறீங்களா? இன்னும் பிசினஸ் ஐடியா தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பா, வீடியோக்குள்ள போகலாம். காடை வளர்ப்பு என்பது சிறிய முதலீட்டில் அதிக லாபம் தரும் ஒரு வளர்ச்சியுள்ள வேளாண்மை தொழிலாகும். இது எளிமையாகவே வீட்டிலோ சிறிய பண்ணையிலோ ஆரம்பிக்கலாம். காடைகள் பற்றி சில தகவல்கள். அறிமுகம். காடைகள் குவேல்ஸ் சிறிய அளவிலான பறவைகள். கோட்டனெக்ஸ் ஜாப்போனிகா என்ற விஞ்ஞான பெயர் கொண்டவை. விதைகள். மாம்ச காடை, முட்டை காடை என 2 வகை உள்ளது. உணவுகள். சிறிய அளவில் உணவு எடுத்துக்கொள்ளும். வளர்ச்சி வேகம் அதிகம். காடை வளர்ப்பு முன்னேற்பாடுகள். 1. இட வசதி. 100 காடைகளுக்கு ஒரு சிறிய அறை போதும். தீவன தொட்டி, தண்ணீர் தொட்டி சரியாக வைக்க வேண்டும். வாயு ஓட்டம் மற்றும் ஒளிச்சேர்க்கை சரியாக இருக்க வேண்டும். 2. தினசரி பராமரிப்பு. முறையான தீவனம். மக்காச்சோளம், சோளம், எண்ணெய் கெட்டைகள், மீன் மாவு, சோயா மேல் முதலியவை. தண்ணீர். எப்போதும் சுத்தமானது கிடைக்க வேண்டும். பாதுகாப்பு. பூனைகள், நாய்கள் போன்ற விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பு. மீனின் வளர்ப்பு முறை. வயது. பராமரிப்பு. நீர். 1 வாரம். இன்குபேட்டர் அவசியம். வெப்பம் தேவை. B30 B17. 2 வாரம் சிறிய கூடத்தில் வைக்கலாம்.
4 வாரத்திற்கு பிறகு முட்டையிட தொடங்கும் முட்டை மற்றும் மாமிச லாபம். முட்டை ஒரு காடை ஆண்டு 300 முட்டைகளிடும். மாமிசம் ஒரு காடை 6 வாரத்தில் 150 கிராம் வரை எடையை அடையும். வியாபார வாய்ப்பு முட்டை விற்பனை, இளம் பெருந்துயர் விற்பனை மாமிசம், இனப்பிறப்பு பண்ணை பிரீடிங் யூனிட் செலவு, லாபக் கணக்குகள் 100 காடைக்கு பராமரிப்பு மாதத்திற்கு. தலைப்பு செலவு ஏற்கனவே இருந்த இடத்தில். தீவனம் Rs 500 மருந்துகள், பராமரிப்பு Rs 100 முட்டை மாமிச வருவாய் Rs 20,000 லாபம். சராசரியாக Rs 500 மாதம் 100 காடைக்கு. முக்கிய குறிப்புகள்: காடைகள் சத்தான மற்றும் குறைந்த கொழுப்புள்ள இறைச்சியை வழங்கும். காடையின் முட்டைகள் சத்துகள் நிறைந்தவை, புரோட்டீன், ஐரன். நோய்கள் குறைவாகவே ஏற்படும், ஆனாலும் தடுப்பூசி பராமரிப்பு அவசியம். தொடக்கத்திற்கு உதவும் காடை இனங்கள் வாங்கும் இடங்கள்: அரசு பண்ணைகள், தனியார் இனப்பரம்பரை மையங்கள், பரிந்துரைப்படும் இனங்கள்: ஜப்பானீஸ் காடை கோட்டர்னிக்ஸ் ஜப்பானிகா. நீங்கள் விருப்பப்பட்டால் நாங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் வழிகாட்டி, செலவு கணக்கு எக்ஸல் அல்லது பண்ணை வடிவமைப்பு வரைபடம் ஆகியவற்றையும் உருவாக்கி தரலாம். அடுத்து என்ன தேவை? காடை இன்குபேட்டர் முறையா? செலவு கணக்கு, பண்ணை அமைப்பு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ போடணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு ஆடு வளர்ப்பு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் கோழி, வாத்து, காடை வளர்ப்பு பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆடு வளர்ப்பு என்பது குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு சிறந்த பண்ணை தொழிலாகும். இது சிறிய நிலப்பரப்பில் கூட தொடங்கக்கூடியது. குறிப்பாக கிராமப்புறங்களில் வாழும் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆடு வளர்ப்பின் முக்கிய பயன்கள்: குறைந்த முதலீடு, மிகப்பெரிய கட்டிடங்கள் தேவையில்லை. உணவு கட்டுப்பாடு சுலபம். புல்வெளி, இலை தழை போன்றவற்றை உணவாக பயன்படுத்தலாம். முட்டை, பால், இறைச்சி போன்ற பல வகையான லாபங்கள். வாடகைக்கு தரும் திறனும் உள்ளது. முட்டை ஆடுகள், பாலாடுகள். வளர்ப்பதற்கு உகந்த ஆடு இனங்கள். இனம் சிறப்பம்சம் ஸ்ரோஹி, வறண்ட நிலத்திற்கு உகந்தது. பீட்டல் நல்ல பால் உற்பத்தி. பர்பரி சிறிய உடல். அதிக இனப்பெருக்கம் செம்மறி ஆடு தமிழகத்திற்கே உரியது. நல்ல இறைச்சி தரம். பண்ணை அமைப்பு தூரமாக மற்றும் நன்கு காற்றோட்டமுள்ள இடம். மேடை பாணியில் கட்டடம். தரை மேலே 3 அடி உயரம். அடிக்கடி சுத்தம் செய்யக்கூடிய தரை. உணவு இயற்கை புல், வைக்கோல், வேர்கள். காலை மாலை 2 வேளையும் உணவு. தண்ணீர் தினமும் சுத்தமான குடிநீர். நோய் தடுப்பு தவறாமல் வேக்சின் போட வேண்டும். பிபிஆர், இடி, எஃப்எம்டி. பராமரிப்பு சுத்தமாக இருக்க வேண்டும். மழைக்காலங்களில் நனைந்து விடாமல் பாதுகாப்பது அவசியம். வருமானம்: ஒரு ஆடு வருடத்திற்கு 1 அல்லது 2 குட்டிகளை பெற்றிடும். ஒரே ஆடு ஆண்டுக்கு Rs 8,000 வரை லாபம் தரும். பால், இறைச்சி, உரம், குட்டிகள் என பல வழிகளில் வருமானம். ஆலோசனை: ஆரம்ப கட்டத்தில் 10-12 ஆடுகளுடன் தொடங்கலாம். அரசு மானிய உதவிகள், பயிற்சிகள் பெறலாம். மாவட்ட கால்நடைத்துறை. தற்சார்பு தொழிலாக பெண்களும் இளைஞர்களும் செய்து வளர்த்துக் கொள்ள முடியும். ஆடு வளர்ப்பு திட்ட கட்டமைப்பு ப்ராஜெக்ட் கான்டென்ட் ஸ்ட்ரக்சர். இது அரசு திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கவும் தனியாக பண்ணை தொடங்கவும் பயன்படும். கீழே காணப்படும் விஷயம் ஒரு முழுமையான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டாக அமைந்துள்ளது. 1. திட்டத்தின் பெயர்: ஆடு வளர்ப்பு தொழில் முனைவு திட்டம், சிறு விவசாயிகளுக்கானது. 2. திட்டத்தின் நோக்கம்: பசுமை முறையில் ஆடுகளை வளர்த்து இறைச்சி மற்றும் பால் உற்பத்தி செய்வது. பணியில்லா இளைஞர்களுக்கு தக்க தொழில்முறை உருவாக்குதல். கிராமப்புறங்களில் வருமானம் பெருக்கும் வாய்ப்பு. மும்மொழி இடத்தின் விவரம்: மாவட்டம் திருவண்ணாமலை, கிராமம் வாடக்கல், நில அளவு 20 சென்ட், தனியுரிமை. நாடர் ஆடுகளின் விவரம்: இனப்பெயர், எண்ணிக்கை, தனிநபர் விலை. மொத்தம் செம்மறி ஆடு, பெண். பெத்தின் Rs 1,000 செம்மறி ஆடு, ஆண். 1 Rs 1,000 ஆண், 7,000 மொத்தம் 16,000 5 கட்டிட வசதி. மேடை மாதிரி கொட்டகம் 15,000 அடி. 6,40,000 கூரைகள், தண்ணீர் தொட்டி, கிரில் ஜாலி, பக்கசுவர். 70,000 மொத்த கட்டிட செலவு. 30,000 கிரி உணவு மற்றும் பராமரிப்பு செலவு ஆண்டுக்கு. வைக்கோல், விறகு Rs 2,000 மருத்துவ செலவு. வெக்சின் பிளஸ் டாக்டர் Rs 4,000 வேலை நிறைவு தொழிலாளி. Rs 4,000 மொத்த பராமரிப்பு செலவு. Rs 21,000 7 வருமான கணக்கீடு 1 வருடத்திற்கு. குட்டி பிறப்பு 10 ஆடுகளில் இருந்து 15 குட்டிகள் 1 வருடம். விற்பனை விலை Rs 16,000 Rs 16,000 குட்டி. மொத்த வருமானம் Rs 45,000 Rs 20,000 பால். பீட்டல் இனமாக இருந்தால்
6,000 உரம் விற்பனை, 2,000 மொத்த வருமானம், 70,000 வரை மொத்த செலவுகள், 7,002 ஆண்டிலிருந்து லாபம், 60,000 8 நிதி ஆதாரம், சொந்த முதலீடு, 6 நபார்ட் மாநில அரசு மானியம், 30,000 வங்கி கடன், 40,000 தேவைப்பட்டால் இத்திட்டம் மூலமாக ஒரு குடும்பத்திற்கு தினசரி வருமானம், உணவு பாதுகாப்பு மற்றும் சுய தொழில் வாய்ப்பு ஏற்படும். இது போல பிசினஸ் ஐடியா வேணுமா? அப்போ நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். இனப்பெருக்க மேலாண்மை பிரீடிங் மேனேஜ்மெண்ட். வயது ஆடுகள் 8-10 மாதங்களில் பாலுறுப்பு உற்பத்திக்கு ஏற்றதாகும். இனப்பெருக்க காலம் ஆடுகள் 21 நாட்கள் விகிதத்தில் ஹீட் நிலைக்கு வருகிறது. சந்ததிகள் ஒரு ஆடு வருடத்திற்கு 1 அல்லது 2 குட்டிகளை தரக்கூடிய திறன் உள்ளது. இணைப்பு நேரம் ஹீட் வந்த பிறகு 12-24 மணி நேரத்துக்குள் இனப்பெருக்கம் செய்வது சிறந்தது. பால் உற்பத்தி மேலாண்மை சில இனங்கள் பீட்டல், ஜம்னாபாரி அதிக பால் தரும். ஒரு ஆடு நாளைக்கு 3 லிட்டர் வரை பாலை உற்பத்தி செய்யலாம். பாலை நல்ல விலை மற்றும் மருத்துவ குணம் கொண்டதாக மக்கள் நம்புகிறார்கள். சுகாதார பராமரிப்பு வீணாக கிடக்கும் கழிவுகளை தூரம் வைக்க வேண்டும். அடிக்கடி பானையை சுத்தம் செய்ய வேண்டும். குடிநீரை காற்றாடி மூலம் சுத்தமாக வைத்திருத்தல் முக்கியம். கால்நடை மருத்துவரை அடிக்கடி பார்க்கவும், நோய் அறிகுறிகளை விரைவில் கையாளவும். செலவுகள் மற்றும் லாபம் அந்தஸ்து திட்டம். செலவுகள் மதிப்பீடு 10 ஆடுகள் கிஜன், ஆடுகள் வாங்குதல் 640,000, 6 கட்டிட வசதி 6 உணவு கட்டணம், மாதம் மருத்துவம், வெக்சின் R&D கினான் ஆண்டு விற்கக்கூடிய மதிப்பு. ஆடு ஒன்றின் விலை 12,000 வரை. 1 வருடத்தில் 10-20 குட்டிகள் பிறக்கும். குட்டிகளையும் பெரிய ஆடுகளையும் விற்றால் வரை வருமானம் கிடைக்கக்கூடும். அரசின் உதவிகள் நாடு மாடு வளர்ப்பு வாரியம் வழியாக மானியங்கள், நாபார்டி, பஞ்சாயத்து, தொழில் மேம்பாட்டு மையங்கள் மூலம் பயிற்சிகள் மற்றும் கடன் உதவிகள், கால்நடை மருத்துவ முகாம் வாயிலாக இலவச ரோக பரிசோதனை மற்றும் மருந்துகள், நவீன ஆலோசனைகள், மொபைல் செயலிகள் மூலம் ஆடுகள் வளர்ப்பு தொடர்பான தகவல்களை பெறலாம். மாடல் பண்ணைகளை பார்வையிட்டு புது யுக்திகளை கற்றுக்கொள்ளலாம். ஆடு வளர்ப்பு என்பது முயற்சி பிளஸ் அறிவுடன் சேர்ந்து செய்யும் தொழில். சிறிய முதலீட்டில் தொடங்கி முயல் வளர்ப்பு என்பது குறைந்த முதலீட்டில் விரைவாக வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தொழிலாகும். முயல்கள் விரைவாக பெருகும் திறன் கொண்டவை, குறைந்த இடத்திலும் வளர்க்கலாம். மேலும் அவற்றின் இறைச்சி, முடி மற்றும் உரம் அனைத்தும் பயன்படுகின்றன. முயல் வளர்ப்பின் முக்கிய அம்சங்கள்: 1. இனங்கள் பிரீட்ஸ் நியூசிலாந்து ஒயிட், நியூசிலாந்து ஒயிட் விரைவாக வளர்ச்சி, இறைச்சி உற்பத்திக்கு சிறந்தது. கலிபோர்னியன் ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி திறன் அதிகம். ஆங்கோரா எங்கோரா முடி உற்பத்திக்காக. 2. வளர்ப்பு இடம் ஹவுசிங், சுத்தமான காற்றோட்டமான கூண்டுகள், ஈரப்பதம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஒவ்வொரு கூண்டிலும் தனி தண்ணீர் மற்றும் உணவு வசதி. உணவு ஃபீடிங், பச்சை புல், கீரை, காய்கறி, கேரட், முருங்கைக்கீரை, தானியங்கள், முயல் உணவு பெலட்டுகள், எப்போதும் சுத்தமான தண்ணீர். பெருக்கம் பிரீடிங், பெண் முயல் 4 மாத வயதில் இனப்பெருக்கத்துக்கு தயாராகும். ஒரு ஆண்டில் 6-8 தடவை குட்டி பெற முடியும். ஒவ்வொரு தடவையும் 6-8 குட்டிகள். 5. ஆரோக்கிய பராமரிப்பு ஹெல்த் கேர், கூண்டுகளை சுத்தமாக வைத்தல், தடுப்பூசி மற்றும் மருந்துகள் காலம் தோறும் கொடுத்தல், பாதிக்கப்பட்ட முயல்களை தனியாக வைத்தல். 6. வருமான வாய்ப்புகள் இறைச்சி விற்பனை, ஆங்கோரா முடி விற்பனை, உரம், முயல் சாணம் விற்பனை, உயிருடன் முயல் விற்பனை. மேலும் தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெண்பன்றி ஒயிட் பிக் வளர்ப்பு ஒரு லாபகரமான கால்நடை தொழிலாகும். இவை சாதாரண நாட்டு பன்றிகளை விட விரைவாக எடையெடுக்கும், இறைச்சி தரம் மேம்பட்டது மற்றும் சந்தை விலை நல்லது. கீழே வெண்பன்றி வளர்ப்பிற்கான முழுமையான வழிகாட்டி. வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இனத்தை தேர்வு யார்க்ஷயர், லார்ஜ் ஒயிட் போன்ற வெள்ளை நிற இனங்கள் அதிகம் வளர்க்கப்படுகின்றன. விரைவில் வளர்ந்து 68 மாதங்கள் சந்தைக்கு தயாராகும். 2. குடியிருப்பு ஷெட் அமைப்பு சுத்தமான, காற்றோட்டம் இருக்கும் வகையில் கட்டவும். தரையில் சிமெண்ட் போடுவது சுத்தம் செய்ய வசதியாகும். ஒவ்வொரு பன்றிக்கும் குறைந்தது 8-10 சதுர அடி இடம் தேவை. 3.
உணவு வணிக பன்றி கலவை மாட்டிறைச்சி பிக் குரோவர் ஃபீடு பனடியன் 20% புரதம் மக்சோளம் சோளம் அரிசி புளி தேங்காய் பிணக்கு போன்றவற்றை கலக்கலாம். தினமும் காலை மாலை இருவேளை கொடுக்கவும். தூய்மையான தண்ணீர் எப்போதும் கிடைக்க வேண்டும். நன்கு பராமரிப்பு முன்னாள் மாதத்திற்கு ஒரு முறை பன்றி குளிப்பாட்டி சுத்தம் செய்யவும். கிருமிநாசினி டிஸ்இன்ஃபெக்டன்ட் கொண்டு ஷெட்டை வாரம் ஒரு முறை சுத்தம் செய்யவும். புழு மருந்து டிவர்மிங் மற்றும் தடுப்பூசி அட்டவணையை பின்பற்றவும். 5. இனப்பெருக்கம் 8-9 மாத வயதில் பெண் பன்றிகளை இணைக்கலாம். ஒரு பெண் பன்றி வருடத்திற்கு 2 தடவைகள் குட்டிகள் தரும். சராசரி 8-12 குட்டிகள். 6. நோய் தடுப்பு சாதாரணமாக ஏற்படும் நோய்கள் சுவைன் ஃப்ளூ பன்றி ஜலதோஷம் வயிற்றுப்போக்கு மருத்துவரின் ஆலோசனைப்படி தடுப்பூசிகள் அவசியம். 7. சந்தையின் லாபம் 8 மாதங்களில் 80-100 கிலோ எடை வரும். நேரடி சந்தை ஹோட்டல் மாமிச கடைகளுக்கு விற்பனை செய்யலாம். சரியான பராமரிப்பு செய்தால் 1 பன்றியில் 6 ஸ்வான் 6 சாரம் வரை லாபம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் கால்நடை வளர்ப்பு பராமரிப்பு திவன மேலாண்மை போன்றவற்றை மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம். பிஎல்சி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும்.